அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு தொடர்பான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரெகுலராக அந்த குரூப் 2 குரூப் 1க்கு கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நிறையா வருது. புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஓகேங்களா? டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான பிடிஎஃப் எல்லாமே அதில் இருக்குது. ஓகே, நம்ம இது செகண்ட் கிளாஸு. போன கிளாஸில் நம்ம பார்த்தோம், பாரதியார் வரைக்கும் பார்த்துருந்தோம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா வஉசி. வஉசி ஃபுல் பேர் வந்து வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரம் தான் வஉசி. வங்காள பிரிவினையின் விளைவாக எழுந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டுக்கு அளித்த தவப்புதல்வன் வஉ சிதம்பரம். ஓகேங்களா? கோவில்பட்டி தாலுக்காவில் ஒட்டபிடாரம் என்ற சிற்றூரில் பிறந்த வஉசி. அப்போதைக்கு வந்து டோட்டலாக வந்து கோவில்பட்டி தான் சொல்லுவாங்க, ஒட்டபிடாரம். இப்போ வந்து ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனின் தலைமை அமைச்சராக பணியாற்றிய தானாபதி பிள்ளையின் குடும்ப வழித்தோன்றல். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் என்றால் தானாபதி அப்படின்றவர் வந்து அவங்கள தலைமை அமைச்சர். இன்னொருத்தர் வந்து சிவசுப்பிரமணியம் நம்ம படிச்சிருப்போம். இவர் வந்து தலைமை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா தானாபதி. அவங்களோட வழித்தோன்றல்லேருந்து வந்தவர் தான் யார் அப்படின்னா வஉசி. தூத்துக்குடியில் வந்து வழக்கறிஞராக இருந்த இவர் ராமகிருஷ்ணானந்தர், அபேதானந்தர், பிரமானந்தர் ஆகிய வங்கத் துறவிகளோட தொடர்பு கொண்டு சுதேசி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆக்சுவலி இவர் வந்து யாரோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னா வந்து துறவிகளோட தொடர்பில் இருந்திருக்காரு. இவர் ஒரு அட்வொகேட்டாக இருந்திருக்காரு வஉசி. யார் யார் அந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மானந்தா, அபதயானந்தா, ராமகிருஷ்ணானந்தா, இந்த 3 பேர் தான். ஆனந்தான்னு முடியுது. ராமகிருஷ்ணானந்தார், அபேதானந்தார், பிரம்மானந்தார் அப்படின்னு ஒரு 3 பேரோட தொடர்பில் இருந்திருக்காரு. சுதேசி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்காரு. கடல் வழி வந்த வெள்ளை வியாபாரியை கடல் வழியே அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு 1882ஆம் ஆண்டு இந்திய கம்பெனிகள் சட்டப்படி 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்டது. ஆக்சுவலி சுதேசி நேவி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து நவம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அக்டோபர் 16 வந்து பார்த்தோன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாப்புல சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. அந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஓகேங்களா? கலியோ லாவே என்ற பெயருடைய 2 கப்பல்களும் சரக்கு மூட்டைகளை ஏற்றுவதற்காக வசதியாக 2 இயந்திர படகுகளும் வாங்கப்பட்டன. அப்படின்னா 2 இயந்திர படகுகள் வாங்கியிருக்காப்புல. அந்த படகுகள் பேர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலியா லாவோ அப்படின்றாங்க. காலியோ லாவோ. ஆங்கில வியாபாரிகள் அரசாங்கம் ஏற்படுத்திய கொடுமையான இடர்பாடுகளுக்கிடையே கப்பல்களை ஓட்டினார் வஉசி. ஓகேங்களா? சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியதோடு நில்லாமல் சுதேசி இயக்கத்தை பல தொழில் துறைகளுக்கும் விரிவுபடுத்தினார். இவர் வந்து சுதேசி கப்பல் கம்பெனி மட்டும் நிறுவல, சுதேசி இயக்கத்தையும் பல தொழில் நிறுவனங்களையும் விரிவுபடுத்தியிருக்காரு. கப்பலோட்டிய தமிழன் வஉசி தூத்துக்குடியில் தருமலங்க நெசவு சாலை அப்படின்னு இருக்காப்புல. தருமலங்க நெசவு சாலையை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னா வஉசி. தேசிய பண்டக சாலை ஆகியவற்றை தோற்றுவித்தார். இன்னும் ரெண்டு விஷயங்களை தொட்டு வச்சுருக்காரு சுதேசி சம்பந்தமாக வந்து. தருமலங்க நெசவு சாலை, தேசிய பண்டக சாலை அப்படின்ற தொட்டு வச்சுருக்காரு. சென்னை நகரில் சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் ஒன்றை நிறுவினார். சென்னை நகரில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம், சென்னை விவசாய கைத்தொழில் 3 விஷயத்தை நிறுவியிருக்காரு. இவர் வந்து கப்பல் மட்டும் சென்னையில் வந்து பார்த்தோன்னா என்ன நிறுவியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாய தொழில் சங்கத்தை நிறுவியிருக்காரு. தூத்துக்குடியில் தருமலங்க நெசவு சாலையை, தேசிய பண்டக சாலையை நிறுவியிருக்காரு. ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்ற கப்பல் கம்பெனியை சட்டப்படி 1882 இந்திய கம்பெனியின் சட்டப்படி கொண்டு வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனது சுதேசி பணிகளுக்கு மக்களிடையே ஆதரவை திரட்ட சக்கரை செட்டியார் தலைமையில் சென்னை நகரில் சுதேசி பிரச்சார சபையை அமைத்தார். சென்னை நகரில் சுதேசி பிரச்சார சபை, சென்னை நகரில் விவசாய கைத்தொழில் சங்கம், தூத்துக்குடியில் 2 விஷயம், தருமலங்க நெசவு சாலை, தேசிய பண்டக சாலை. இது 2மே வந்து தூத்துக்குடியில். சென்னையில் சென்னை விவசாய கைத்தொழில் சங்கமும் சென்னை நகரில் வந்து சுதேசி பிரச்சார சபையும் அமைச்சிருக்காப்புல. 1906ஆம் ஆண்டு இறுதியில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வஉசி, ராஜாஜி, கஸ்தூரிரங்க ஐயங்கார், வே. ராமலிங்கம் பிள்ளை, எஸ். சத்தியமூர்த்தி ஆகியோரோடு கலந்து கொண்டார். அப்படின்னா 1906ஆம் ஆண்டு கல்கத்தாவில் வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெறுகிறது. அதுக்கு வந்து யார் தலைமை இருப்பார் நமக்கு தெரியும், தாதாபாய் நவ்ரோஜி. 3 இடத்துல வந்து 1887, 1893, 1906. இது இந்த 1906 தான் வந்து தேசியம், சுதேசி, சுயாட்சி, புறக்கணிப்பு இந்த 4 விஷயங்களை வந்து முன்னெடுப்பாங்க. 1906ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் நடைபெற்றது. இந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில்
வஉசி, ராஜாஜி, கஸ்தூரிரங்கர், ராமலிங்கம் பிள்ளை, சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்படின்றாங்க. 1906ஆம் ஆண்டு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். 1907 சூரத் காங்கிரஸுக்கு தீவிரவாதிகளை அதிக அளவில் அழைத்து வருமாறு அரவிந்தர் வஉசிக்கு கொடுத்த தந்தையை அவர் தலைமை சிறமேற்கொண்டு தமிழ்நாட்டு தலைவரான அவர் சென்னை சென்று பாரதியாருடன் மண்டையம் சீனிவாச்சாரியுடன் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை சூரத் மாநாட்டுக்கு அழைத்து சென்றார். சூரத் மாநாடு பந்தலில் ஏற்பட்ட ரகளையின் போது வஉசி, துரைசாமி ஐயர், சுரேந்திரநாத் எத்திராஜ், திருநெல்வேலி கிருஷ்ணமாச்சாரி, பாரதியார், சீனிவாசாச்சாரி, சக்கரை செட்டியார் ஆகிய தமிழ்நாட்டு தீவிரவாதி பிரதிநிதிகள் திலகரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர். தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் அவன் அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும்போது உடல் புல்லரித்து மகிழ்ச்சி உண்டாகிறது என்று அனுபவத்தை பற்றி புகழ்ந்து எழுதியுள்ளார் பாரதியார். சூரத் மாநாட்டு பந்தலில் தேசிய தீவிரவாதிகள் தனிக்கட்சியை துவக்கி சூரத் மாநாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஆகிட்டாங்க. திலகர் எல்லாருமே அப்படியே திலகரை சுற்றி அப்படியே வந்து ஒரு பந்தோஸ்து மாதிரி கூட்டி போயிருக்காங்க. சூரத் மாநாட்டில் ஒரு பந்தலில் தேசிய தீவிரவாதிகள் தனிக்கட்சியை துவக்கி அக்கட்சிக்கு வங்காளத்துக்கு அரவிந்தரும், மகாராஷ்டிராவுக்கு திலகரும், சென்னை மாகாணத்துக்கு வஉசி செயலாளரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். உடனே தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூரத் மாநாட்டு பந்தலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வங்காளத்துக்கு அரவிந்தர் நீ பார்த்துக்கோ, மகாராஷ்டிராத்துக்கு திலகர் நீ பார்த்துக்கோ, சென்னை மாகாணத்துக்கு வஉசி செயலாளர் எல்லாருமே அவங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சூரத்திலிருந்து திரும்பிய வஉசி பிபின் சந்திரபாலர் விடுதலையான நாளை விமர்சையாக கொண்டாட திட்டமிட்டார். சூரத்திலிருந்து திரும்புறாப்புல 1907 சூரத் பிளவு முடிஞ்சிருச்சு. சூரத்திலிருந்து திரும்புறாப்புல வஉசி விமர்சையாக கொண்டாடணும் முடிவு பண்ணுறாரு. அதன்படி நெல்லை நகரில் வியத்தகு ஊர்வலத்தை நடத்துகிறார். பயங்கரமான ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறாரு. வஉசி மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எதிரில் தாமிரபரணி ஆற்றங்கரை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் எழுச்சி பேருரையாற்றினர். பயங்கரமாக பேசுகிறாங்க வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். வந்தே மாதரம் கோஷம் விண்ணை பிளந்தது. அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்சை சந்தித்தார். அங்கே இருக்க கலெக்டர் வந்து கூப்பிட்டு வர்றாப்புல விஞ்சன்றவர் கூப்பிட்றாப்புல. வஉசியும் சிவாவும் பத்மநாத ஐயங்காரும் கூட இருக்கார். வஉசி போகிறாரு, சிவா இருக்கார், பத்மநாப ஐயங்கார்னு ஒருத்தவர் கூட இருக்கார். இந்த 3 பேருமே அப்படியே கூப்பிட்ட பேச்சு வார்த்தைக்கு போனவங்களை இந்த 3 பேருமே கைது பண்ணிடுறாங்க. ராஜ்துரோக குற்றம் சாட்டப்பட்டு வஉசிக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்திய பத்திரிகைகள் கண்டன குரல்கள் எழுப்புறாங்க. வஉசியின் மேல்முறையீடுகள் நிராகரிக்கப்படுது. உடனே வஉசி ஏகப்பட்ட மேல்முறையீடு பண்ணுறாரு. ஆக்சுவலி அவரே ஒரு அட்வொகேட்னால இன்னும் லண்டன் பிரிவு கவுன்சிலில் வஉசிக்கு அளிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை கடுங்காவல் தண்டனையாக மாற்றியது. அப்படின்னா லண்டன் பிரிவு கவுன்சில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்காக வாதானவர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார் தான் வாதாடுவார், வஉசிக்காக வாதாடுவார். ஓகேங்களா. ஆனால் வஉசியும் அட்வொகேட் தான், மேல்முறையீடு நிறையா பண்ணியிருப்பார். வஉசி கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவர் அரக்கத்தனமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். பின்னர் அவர் கேரள மாநிலத்தில் உள்ள கண்ணனூர் மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டார். அப்படின்னா வஉசி 2 சிறையில் இருந்திருக்காரு. ஒன்று கோயம்புத்தூர் சிறை, இன்னொரு சிறை வந்து பார்த்தோம்னா கண்ணனூர் சிறை. இந்த 2 சிறை தான் இருந்து பண்ணியிருக்காரு. விஞ்சு தான் கூப்பிட்டுருக்காரு. பத்மநாப ஐயங்கரையும் கைது பண்ணியிருக்காங்க. நம்ம சிவமும் படிச்சிருப்போம். பத்மநாப ஐயங்கர் எஸ்டா இருக்கார். அங்கும் அவர் மலச்சட்டி தூக்கினார், கல்லுடைத்தார், செக்கிழைத்தார். ஆஸ்கொலைக்கு செய்யப்பட்டதை தனக்கு கிடைத்த நற்செய்தியாக கருதினார் வஉசி. ஆனால் பாரதியார் அப்படி கருதலை. பாரதியார் வந்து ஆஸ்கொலை வழக்கில் வந்து ரொம்ப கவலைப்பட்டார். ஆனால் வஉசி நற்செய்தியாக கருதுகிறாப்புல. 1912ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் விடுதலை செய்யப்பட்டார் வஉசி. எப்போ விடுதலை செய்யப்படுறாருன்னா 1912 4 வருஷத்தில் விடுதலை பண்ணிடுறார். எனினும் அவர் சுதேசி கப்பல் கம்பெனியை காப்பாற்ற முடியவில்லை. அது கவிழ்ந்து விட்டது. அதோடு தமிழ்நாட்டு அரசியலில் வஉசி சகாப்தம் முடிந்தது எனலாம் என கருதுகிறார் மாப்போ சிவஞானம். இவரை செக்கெழுத்த செம்மல் என்று கூறியவர் வஉசி. கப்பலோட்டிய தமிழன் என்று கூறியவர் வஉசி. வஉசி வந்து கப்பலோட்டிய தமிழன் சொல்லி வஉசியை வந்து கப்பலோட்டிய தமிழன் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவஞானம். ஓகேங்களா. செய்நன்றி மறவா செம்மல் வஉசி. மாப்போசி வந்து சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம். அதான் மாப்போசி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா சென்னை ஜனசங்கம் ரொம்ப முக்கியமானது. திலகரின் விருப்பத்திற்கேற்ப தமிழ்நாட்டு சுதேச தலைவர்கள் 1908 ஜனவரி 11ஆம் நாள் சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை துவக்கினர். அப்படின்னா சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பு துவங்கப்பட்டது எப்பொழுது? சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பு துவங்கப்பட்டது 1908 ஜனவரி 11. எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் தொடங்கப்பட்டது. இப்படி இந்த மண்டபம் கூட கேட்பாங்க. கங்கை கொண்டான் மண்டபம் சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் துவங்கப்பட்டது. இந்த அமைப்பை துவங்க பாரதி பெரிதும் காரணமாக இருந்தார். இந்த அமைப்பை துவங்குறதுக்கு காரணமாக இருந்தவர் யார்? இந்த அமைப்பை துவங்குறதுக்கு காரணமாக இருந்தவர் பாரதியார். வஉசி சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கார். சென்னை ஜனசங்கத்தின் தலைவர் யார்? வஉசி. மண்டயம் சீனிவாசாச்சாரி, சிஎஸ் ஆரியா, கே வெங்கடராமனராவ் ஆகியோர் நிர்வாக குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மண்டயம் சீனிவாசாச்சாரி, சிஎஸ் ஆரியா, வெங்கட்ரமண ராவ். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்?
ஆர்யா சீனி சீனி ஆர்யா சீனி போட்டு வெங்கட் கடையில் பால் குடிக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஆர்யா, சீனி, வெங்கட் ரமண ராவ் குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க. பாரதியார் தான் பெரிய காரணமாக இருக்கார் இந்த அமைப்பு துவங்குறதுக்கு. தலைவரான வஉசி. பல மாணவர்கள் சங்கத்தில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சென்னை ஜனசங்கத்தின் நோக்கங்கள் என்னென்ன? சுதேசி பொருட்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை பரப்புதல், பள்ளிகளில் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்தல், இளைஞர்களுக்கிடையே விழிப்புணர்வை உருவாக்குதல், சுதேசி இயக்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தல், சங்க உறுப்பினர்களை அதிகரித்தல். சென்னை ஜனசங்கம் 1912 வரை செயல்பட்டு தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தை முன்கொண்டு சென்றது. நம்மளை எப்போ வரைக்கும் செயல்பட்டுருக்கு? 1908 ஜனவரி 11 தொடங்கினது. 1912 வரைக்கும் செயல்பட்டுருக்கு. ஒரு 6 விஷயங்களை இது பண்ணுது. சுதேசி பொருட்களை புறக்கணிக்குது, தேசிய கல்வியை பரப்புதல், பள்ளிகளில் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்தல், ஜிம்மு மாதிரி வச்சுக்கோங்க, இளைஞர்களை விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுதேசி இயக்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தல், சங்க உறுப்பினர்களை அதிகரித்தல். ஆனால் 1912 இதை முடிச்சு விட்டாங்க. 1912 சென்னை ஜனசங்கம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா. வஉசியும் சிவாவும் தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக திகழ்ந்தனர். எப்படி கலம்பகத்துக்கு இரட்டையர்கள் இளஞ்சூரியன், முதுஞ்சூரியன், எப்படி இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, எப்படி உலகின் இரட்டை காப்பியங்கள் எலியட், ஒடிசி, அதே மாதிரி தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக திகழ்ந்தவர்கள் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும். சுப்பிரமணிய சிவா திண்டுக்கல்காரரு, வஉசி ஒட்டப்படாரம். வஉசியை போன்ற சிவாவும் ராமகிருஷ்ண விவேகானந்தா வேதாந்த இயக்கத்தில் ஈடுபட்டு அதன் வழி சுதேசி இயக்கத்திற்கு ஈர்க்கப்பட்டவன். எப்படி வஉசி ராமகிருஷ்ணானந்தா, பேதானந்தா அந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து துறவிகளோட சேர்ந்து சுதேசி இயக்கத்தில் ஈடுபட்டாரோ, அதே மாதிரி சுப்பிரமணிய சிவாவும் ராமகிருஷ்ண விவேகானந்தா வேதாந்தா இயக்கத்தில் ஈடுபட்டு அதன் வழி சுதேசி இயக்கத்திற்கு ஈர்க்கப்பட்டவர். சுதந்திரானந்தா என்ற தனது புனைப்பெயரை சுட்டி கொண்டவர் சிவா. அப்படின்னா சுதந்திரானந்தா என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. சுதந்திரானந்தா என்று அழைக்கப்பட்டவர் சுப்பிரமணிய சிவா. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வத்தலகுண்டை வாசியான வத்தலகுண்டுக்காரர் அப்போதைக்கு மதுரை மாவட்டமாக இருந்துச்சு, இப்போ திண்டுக்கல் மாவட்டமாக இருக்குது. ஓகேங்களா. சுப்பிரமணிய சிவா திண்டுக்கல்காரர், அப்போதைக்கு மதுரை மாவட்டம், பிரிக்கப்படாத மதுரை மாவட்டம். ஓகேங்களா. 1995-96 காலகட்டங்களில் திண்டுக்கல் பிரிஞ்சு போகும். சுப்பிரமணிய சிவா தூத்துக்குடி வஉசியுடன் இணைந்து செயல்படலானார். சுதேசி இயக்க பிரச்சாரத்தில் இவ்விருவரும் தீவிரமாக பங்கு கொண்டனர். பிபின் சந்திரபாலரின் விடுதலை நாளை தடையை மீறி தாமிரபரணி பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றனர். எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்காங்க? 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்காங்க. தாமிரபரணி ஆற்றங்கரில் பயங்கரமாக பேசியிருக்காங்க. திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட சிவா பல கொடுமைகளுக்கு உள்ளானார். வஉசி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் சிறை, கண்ணனூர் சிறை, திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டவர் சுப்பிரமணிய சிவா. கொடுமையான தொழுநோய் ஆளாக்கப்பட்டதோடு, எனவே அவர் சேலத்தில் தொழுநோய்க்காரங்களாக இருக்கிற கிரிமினல் குற்றவாளி அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான சிவா இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் திருச்சி சிறையில் வச்சுருக்காங்க. பின்னாட்களில் பார்த்தோம்னா அவர் எந்த சிறைக்கு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலத்தில் இருக்க தொழுநோயில் இருக்கிற சிறைச்சாலைக்கு மாற்றுறாங்க. அப்புறம் சிறையிலேருந்து விடுதலை ஆகிறாரு. தருமபுரி மாவட்டத்தில் பாப்பராப்பட்டியில் பாரதி ஆசிரமம் என்ற பெயரில் தேசபக்தர்களின் பாசறை ஒன்றை நிறுவி இளம் தேசாபிமானிகளுக்கு நாட்டு விடுதலை, போருக்கான பயிற்சி அளித்தார். ஆனால் பாரதி ஆசிரமம் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பாப்பராப்பட்டியில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாரதியாரின் தேச பாடல்களை பாடி செல்வதற்காக பாரத ஆசிரிய பாடக்குழுவை அமைத்தார். பாரதியாரோட தேசிய பாடல்களை பாடுறதுக்காண்டி பாரத ஆசிரிய பாடல் குழுவை அமைத்தார். ஒரு பாட்டு கச்சேரி குழு ஒன்று வச்சுருக்காரு. அங்கே பாரதியாரோட பாட்டாக பாடுறாங்க. எப்படி இப்போ அனிருத்தோட மியூசிக்கு, ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் சொல்கிறோம், அந்த மாதிரி அப்போயே என்னது பாரதியாரோட பாடல்கள் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் சுப்பிரமணிய சிவா. இவர் சுதந்திரானந்தா என்று அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி, தேசிங் ராஜன் ஆகிய மாவீரர்களின் வரலாற்றை நாடகமாக்கியிருக்காரு. சுப்பிரமணிய சிவா சிவாஜி, தேசிங் ராஜன் ஆகிய மாவீரர்களின் வரலாற்றை நாடகமாக்குறாரு. ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்ச்சியை தூண்டும் வகையில் நாடக உரையாடல்களை எழுதினார். பாடியும் பேசியும் நடித்து மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டி வந்தார் சிவா. அவருக்கு மல்டி டேலண்டடாக இருந்திருக்காரு. பாட்டு பாடுவார், நல்லா பேசுவார், டான்ஸ் ஆடுவார், நடித்து காட்டுவார். அப்படி நடித்த நாடகம் தான் என்னது? சிவாஜி தேசிங் ராஜா. அரசுக்கு எதிராக செயல்பட்டார் என சிவா மீது 4 முறை 1908, 1921, 1922, 1924 4 ஆண்டுகள் 4 முறை குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்து தண்டித்தது. இந்த கேள்வி இப்படி கேட்பாங்க. கீழ்கண்டவற்றில் எந்தெந்த முறையில் தண்டிக்கவில்லைங்க? 1908, 1921, 1922, 1924. தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலற்ற தியாகத்திலும் சரி, சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது என்று புகழாரம் சுட்டியுள்ளார் மாப்போசி. ஐயா, நீங்கள் தேச சேவையாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இன்னல்பட்ட ஜெயிலுக்கு போய் சிறைப்பட்டு இன்னல்பட்ட துன்பப்பட்டாலும் சரி தான், நீங்கள் சிவாவுக்கு மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்காரு.
சுயாட்சி இயக்கம் 1907 ஏற்பட்ட சூரத் பிளவுக்கு பின்னர் காங்கிரஸ் தீவிரவாதிகள் அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்பட்டனர். 1907 வந்து சுயாட்சி இயக்கத்தில் வந்து பார்த்தோம்னா சூரத் பிளவு நிறைய ஏற்படுது. அதனால் தீவிரவாதிகள் வந்து கடுமையாக ஒடுக்கப்படுறாங்க. மிதவாதிகள் வலுவிழந்து போயினர். தேசிய இயக்கத்தை வழிநடத்த கூடிய தலைவர் இல்லாத நேரத்தில் அன்னிபெசன்ட் அம்மையார் அக்கடமையை நிறைவேற்றினார். தெய்வமாக வர்றாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். இந்த அம்மா வந்து எப்படி முதுபெரும் மனிதர் வந்து நம்ம வந்து தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறோமோ அதே மாதிரி முதுபெரும் பெண்மணி அன்னிபெசன்ட் அம்மையார் இந்த மாதிரி தான் வர்றாங்க. ஓகேங்களா? தேசிய இயக்கத்தை வழிநடத்த வர்றாங்க. இந்திய சுயாட்சியை பெற வேண்டும். மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஐயா நீங்கள் மிதவாதிகளும் தீவிரவாதி ஒன்று சேர வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவ்விருப்பம் நிறைவேறவில்லை. அதனால் அவர் புதிய அரசியல் அமைப்பான சுயாட்சி சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹோம் ரூல் லீகேஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குறாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். 1911 செப்டம்பர் 3 சென்னை கோகுலை மண்டபத்தில் சுயாட்சி சங்கம் துவங்கப்பட்டது. அது வந்து பார்த்தோம்னா கங்கை கொண்டான் மண்டபத்தில் தொடங்கப்பட்டது. சென்னையில் இருக்க திருவல்லிக்கேணியில் இது பாரதி சங்கம், அதாவது சென்னையில் இருக்க சென்னை ஜனசங்கம் வந்து பாரதி ஆசைப்பட்டார். வஉசி வந்து தலைவராக இருப்பார். ஆர்யா சீனி போட்டு வெங்கட்ராமன் கடையில் குடிக்கிறான்னு நம்ம படித்தோம். சென்னை ஜனசங்கம். பாரதி சங்கம் சுப்பிரமணிய சிவா. இது என்ன வந்து பார்த்தா சுயாட்சி சங்கம் சென்னை கோகுலை மண்டபத்தில் தொடங்கப்பட்டது. யார் இருக்கான்னு பார்த்தோம்னா சிபி ராமசாமி ஐயர், ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, எஸ் சுப்பிரமணிய ஐயர், என் சுப்பாராவ், பி பட்டாபி சீதாராமையா, ஏ ரங்கநாத முதலியார், மஜோரி ராமையா ஆகியோர் சுயாட்சி இயக்கத்தின் பிரதான தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா சார்? இதெல்லாம் படிக்கணுமா? படித்தாகணும். ஒரு தடவை நீங்கள் வாட்ச் விட்டுக்கோங்க. அன்னிபெசன்ட், ராமசாமி, அருண்டேல், பிபி வாடியா இதெல்லாம் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. சுப்பிரமணிய ஐயர்லாம் வந்து இந்த மாதிரி ஊட்டி சேரில் அடிக்கிறப்ப தன்னோட நைட் விட்டு பட்டத்தை திறந்துருவாப்பில் சுப்பிரமணிய ஐயர். இது எக்ஸ்ட்ரா வர்றது யாருன்னா சுப்பாராவ், பட்டாபி சீதாராமையா, ரங்கநாத முதலியார், மஜோரி ராமையா ஒரு 4 பேர் தான் வராங்க. சுப்பாராவ் ஓகேங்களா, சுசின்னு வச்சுக்கிறோம். சுப்பாராவ், சீதாராமையா, ரங்கநாதன், மஜோரி ராமையா. ராரான்னு வருது. ராமையான்னு ஒரு பாட்டு கூட வரும்ல. ராமையா, ரங்கநாதன் 4 பேர் தான் எக்ஸ்ட்ரா வராங்க. இவங்க தான் தலைவராக இருந்திருக்காங்க. நாங்கள் ராமசாமி ஐயரும், அருண்டேலும், பிபி வாடியா, சுப்பிரமணிய ஐயரும் நம்ம ஸ்கூல் புத்தகம் 10th புத்தகத்தில் இருக்காங்க. சமூரியல் புத்தகத்தில். ஜிஎஸ் அருண்டேல் அமைப்பு அன்னிபெசன்ட்டோட தலைவராக இருக்கிறது அந்த சுயாட்சி சங்கத்தோட தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தலைவராக இருக்காங்க. ஜிஎஸ் அருண்டேல் அமைப்புச் செயலாளராகவும், சிபி ராமசாமி ஐயர் பொதுச் செயலாளராகவும், பிபி வாடியா பொருளாளராகவும் பொறுப்பேற்றனர். அப்படின்னா யார் பொறுப்பேற்றிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுயாட்சி சங்கத்தின் தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் இருந்திருக்காங்க. ஜிஎஸ் அருண்டேல் அமைப்புச் செயலாளராகவும், சிபி ராமசாமி ஐயர் பொதுச் செயலாளராகவும். பொதுச் செயலாளர் யார்? ராமசாமி ஐயர். அருண் வந்து என்ன இருக்கார்? செயலாளர், அமைப்புச் செயலாளர். வாடியா வந்து பொருளாளர். பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்திய சுயாட்சி பெற வேண்டும் என்பதே சுயாட்சி சங்கத்தின் குறிக்கோள். இதோட குறிக்கோள் என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். சுயாட்சி சங்கத்தோட குறிக்கோள் என்ன? பிரிட்டிஷ் பேரரசுக்குள் சுயாட்சி பெற வேண்டும். அடையாற்றில் சுயாட்சி சங்கம் அமைக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்ததன் விளைவாக சென்னை மாநிலம் இந்திய தேசிய நீரோட்டத்தில் முழுவதுமாக கலந்தது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் சுயாட்சி சங்கம் கிளைகள் துவங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் இருந்து 10 பிரம்மையான சபை விடுதிகளும் சுயாட்சி இயக்க மையங்களாக செயல்பட்டன. சென்னை சட்டமன்ற உறுப்பினரான தஞ்சை வி.கே. ராமானுஜசாரி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க தலைவரானார். அப்படின்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க தலைவர் வந்து சென்னை சட்டமன்ற உறுப்பினரான தஞ்சாவூர்காரர் வி.கே. ராமானுஜசாரி. தமிழ்நாட்டில் பல பகுதியில் சுயாட்சி சங்க கிளைகள் துவங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் இருந்த 10 பிரம்மையான சபை விடுதிகளும் சுயாட்சி இயக்க மையங்களாக செயல்பட்டன. சென்னை சட்டமன்ற உறுப்பினரான தஞ்சை வி.கே. ராமானுஜசாரி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க தலைவரானார். ஏன்னா 1893 இந்த அம்மா வருது. அன்னிபெசன்ட் அம்மா இந்தியா பிரம்மஞான சபையின் உறுப்பினராக வருது. அதுக்கப்புறம் 1907 வந்து ஹெச்.எஸ். ஆல்காட்டோட மறைவுக்கு பின்னாடி 1907 1933 வரைக்கும் அந்த அம்மா தான் பிரம்மஞான சபையின் நிரந்தர தலைவராக இருக்காங்க. அப்படின்றப்ப பிரம்மஞான சபை தான் சுயாட்சி சங்கமாக செயல்பட ஆரம்பிக்குது. 1917 மே 9 கடலூர் விபி மாதவராவ் தலைமையில் மாநில சுயாட்சி மாநாடு நடைபெற்றது. அப்படின்னா வந்து தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட மாநாடு எங்கே நடைபெறுதுன்னா கடலூரில் நடைபெறுது. 1917 நடைபெறுது. இந்த மாதிரி 1916 ஸ்டார்ட் பண்ணுது கோகுலை மண்டபத்தில் சென்னையில். ஓகேங்களா? இந்த மே மாதம் 9 கடலூர் மாநில சுயாட்சி மாநாடு நடைபெறுகிறது. பல மாவட்ட மாநாடுகளும் நடத்தப்பட்டன. பிரசுரங்கள் மூலம் சுயாட்சி பிரசுரம் செய்யப்பட்டது. 1917 மே மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 10,000 மெம்பர் வந்துட்டாங்க. காங்கிரஸ் மிதவாதிகளும் சுயாட்சி சங்கத்தை ஆதரிக்க துவங்கினர். அப்படின்னா வந்து காங்கிரஸ் மிதவாதிகள் தன்னாட்சி இயக்கத்தை ஆதரித்தனரா? ஆமாம், ஆதரித்தனர். சுயாட்சி இயக்கம் ராஜபாளையத்தில் அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தியது. அப்படின்னா ராஜபாளையத்தில் அரசியல் சலசலப்பை ஏற்படுத்துனது எங்கன்னா ராஜபாளையத்தில் தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் சலசலப்பை ஏற்படுத்துது. ஐபி அரங்கசாமி ராஜா, பிஎஸ் சின்ன வெங்கடராஜா, பிஎஸ் குமாரசாமி ராஜா,
பிஎஸ் சுப்பராஜா ஆகியோரது முயற்சியால் சுயாட்சி சங்கம் இவ்வூரில் துவங்கப்பட்டது. அப்படின்னா வந்து ராஜபாளையத்தில் யார் யார் துவங்கியிருக்காங்கன்னா வெறும் ராஜா தான் வராங்க. குமாரசாமி ராஜா, இவர் தான் வந்து பிஎஸ் சுப்புராஜா, வெங்கடராஜா, வெங்கடராஜா, சுப்புராஜா, குமாரசாமி ராஜா. குமார், வெங்கட்டு, சுப்பு, இது மூணுமே ராஜான்னு வருது. ஓகேங்களா. பிஎஸ் சின்னராஜா, அரங்கசாமி ராஜா, மொத்தம் 4 பேர் தொடங்கியிருக்காங்கப்பா. ஓகேங்களா. 4 பேர் அரங்கசாமி ராஜா, சின்னராஜா, குமாரசாமி ராஜா, பிஎஸ் சுப்புராஜா ஆகியோரது முயற்சியால் சுயாட்சி சங்கம் இவ்வூரில் துவங்கப்பட்டது. 1917 சுயாட்சி இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி பிரச்சாரம் செய்வதற்காக பிஎஸ் குமாரசாமி ராஜா மீனாட்சி சகாய விவேக வித்யாலயத்தை ஏற்படுத்தினார். அப்போனா இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க? மீனாட்சி சகாய விவேக வித்யாலயத்தை ஏற்படுத்தியவர் யார்? மீனாட்சி சகாய விவேக வித்யாலயத்தை ஏற்படுத்தியவர் பிஎஸ் குமாரசாமி ராஜா. பிஎஸ் குமாரசாமி ராஜா மீனாட்சி சகாய விவேக வித்யாலயத்தை எதற்காக ஏற்படுத்தினார்? சுயேட்சை இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்படுத்தினார். அன்னிபெசன்ட் அம்மையாரின் வேண்டுகோளுக்கிணங்க அரசியல் சட்டத்திருத்தத்துக்கு ஆதரவாக கையெழுத்து சேகரிப்பதற்கான பிரம்மஞான மாநாடு ஒன்று ராஜபாளையத்தில் நடத்தப்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையாரோட வேண்டுகோளுக்கிணங்க அரசியல் சட்டத்திருத்தத்துக்கு ஆதரவாக என்ன பண்ணியிருக்காங்க? கையெழுத்து சேகரிக்கிறதுக்கு பிரம்மஞான மாநாடு ஒன்று ராஜபாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரம்மஞான மாநாடு சன்னாட்சி இயக்கத்தோட மாநாடு கடலூரில் நடைபெற்றது 1917 மே மாதம் 9 ஓகேங்களா. கடலூரில் பிபி மாதவராவ் தலைமையில். அதே மாதிரி பிரம்மஞான மாநாடு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜபாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. எதுக்கு இது பிரம்மஞான மாநாடு ஒன்று கையெழுத்து ராஜபாளையத்தில். அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்ட போது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக முதல் அரசியல் ஊர்வலம் இங்கு நடத்தப்பட்டது. இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்ட போது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக முதல் அரசியல் ஊர்வலம் எங்கு நடத்தப்பட்டது? ராஜபாளையத்தில் நடத்தப்பட்டது. ஓகேங்களா. கல்கத்தாவில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் அம்மையார் ஆற்றிய உரையை தமிழாக்கம் செய்து பொதுக்கூட்டத்தில் படிக்கப்பட்டது. அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. கேஜி சிவசாமி ஐயர் இந்நகருக்கு வருகை தந்து காங்கிரஸ் இயக்கத்திற்கு ஆதரவாக பல கூட்டங்களில் பேசினார். கேஜி சிவசாமி ஐயர் என்ன பண்ணுறாரு? நிறைய பேசுகிறாப்புல. சுயாட்சி இயக்கத்தால் கவரப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் 1916 ஜூலை 24 புகைவண்டிகளில் ஐரோப்பியர்களுக்கு எதிராக இடஒதுக்கீடு செய்யப்பட்டதை எதிர்த்து எக்மோர் ரயில் நிலையத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சுயாட்சி இயக்கத்தினால் கைது கவரப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் 1916 ஜூலை 24 என்ன பண்ணியிருக்காங்க? ரயில் நிலையத்தில் எக்மோரில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. சென்னை கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன் மாணவர்களும் ஐரோப்பியர்களுடைய கைகலப்பு ஏற்பட்டது, சண்டை போட்டிருக்காங்க. சுயாட்சி இயக்கத்தின் தீவிர போக்கு கண்டு கவலை கண்ட சென்னை கவர்னர் பென்லாண்ட் பிரபு 1916 யார் இருந்திருக்கா அப்படின்னா பென்லாண்ட் பிரபு. ஓகேங்களா. இப்போ வஉசியை வந்து கூப்பிட்டு வச்சு பேசினவர் அந்த பிரபு பேர் என்னது? விஞ்ச் பிரபு. பென்லாண்ட் பிரபு அதை ஒடுக்க முனைந்தார். மாணவர்கள் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டது. இயக்க பத்திரிகைகளுக்கு பாதுகாப்பு பணம் கட்டப்பட வேண்டுமென அன்னிபெசன்ட் அம்மையார் கட்டாயமாக படுத்தப்பட்டார். அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் முதல் ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளுக்கு பாதுகாப்பு இந்திய பத்திரிகை சட்டத்தின் அடிப்படையில் முதல் அபராதம் கட்டிய பெண்மணி, பெருந்தொகையை அபராதம் கட்டியிருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகேங்களா. உப்பு அள்ளனதுக்காண்டி ஃபைன் கட்டினவங்க ருக்மணி. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா அன்னிபெசன்ட் இந்திய பத்திரிகை சட்டம் 1910 அடிப்படையில் நிறைய பணத்தை ஃபைனாக கட்டியிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புத்தகத்திலே படிச்சிருக்கோம். அரசாங்கத்தின் அப்போக்கை எதிர்த்து தஞ்சாவூர், ஈரோடு, கடலூர், தெனாலி, திருப்பூர் ஆகிய இடங்களில் கண்டன கூட்டங்கள் போடப்பட்டன. ஓகேங்களா. தஞ்சாவூர், ஈரோடு, கடலூர், தெனாலி. சென்னை நகரில் இருந்த இந்திய வியாபாரிகள் சங்கம் பத்திரிகை கட்டுப்பாட்டை கடுமையாக கண்டித்தது. சென்னை அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அன்னிபெசன்ட் நேரில் ஆஜராகி வாதாடினார். சென்னை அரசாங்கத்திற்காக ஒரு கேஸ் போடுறாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் நேரிலே போய் வாதாடுறாங்க. வழக்கு தோற்றாலும் சுயேட்சை இயக்கம் செல்வாக்கு பெற்றது. அந்த கேஸில் தோற்றுடுறாங்க. ஆனால் வந்து இது வந்து பிரபலமாயிருது தன்னாட்சி இயக்கம் வந்து. 1917 ஜூன் 12 பென்லாண்ட் பிரபு அன்னிபெசன்ட் அம்மையாரை அழைத்து சென்னை மாநிலத்தின் நிலைமையை விளக்கி கூறி இங்கிலாந்துக்கு திரும்பி போயிடுமா, ரொம்ப பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் இங்கிலாந்துக்கே போயிருங்க அப்படின்றார். 1917 ஜூன் 12. அதற்கு அன்னிபெசன்ட் அம்மையார் நான் போக மாட்டேன்னு மறுத்துடுறாங்க. ஜூன் 15 அன்னிபெசன்ட், பிபி வாடியா, ஜிஎஸ் அருண்டேல் ஆகியோர் உதகமண்டலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். ஜெயிலில் போட்டுறாங்க. ஊட்டி சிறையில் வச்சுறாங்க. 1917 ஜூன் மாதம். போராட்டவாதியெல்லாம் இன்ஜினியருக்கும் போராட்டவாதி என்று காந்தியடிகளால் வர்ணிக்கப்பட்ட அன்னிபெசன்ட் காவலில் வைக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் மிதவாதியும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான எஸ் சுப்பிரமணிய ஐயர் சர் பட்டத்தை துறந்தார். நைட்வுட் பட்டம் அப்போ நான் சொல்லிட்டேன், அது நைட்வுட் பட்டம் கிடையாது, சர் பட்டத்தை திறந்திருக்காரு. சர் பட்டத்தை எதுக்காக திறந்திருக்காரு? போராட்டவாதியெல்லாம் இன்ஜினியருக்கும் போராட்டவாதி என்று அன்னிபெசன்ட் அம்மையார் சொல்லப்பட்ட அன்னிபெசன்ட் அம்மையாரை சொன்ன காந்தி 1000 பேர்த்தில் கையெழுத்து வாங்கி கொடுப்பாப்புல. எஸ் சுப்பிரமணிய ஐயர் சர்பட்டத்தை திறக்கிறாப்புல. சுயேட்சை சங்க தலைவர்களில் காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து மனித உரிமைகளை காப்பதன் அவசியம் பற்றி பிரகடனம் வெளியிட்டு அமெரிக்க குடியரசுத் தலைவரை உட்ரோ வில்சனுக்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதினார். உட்ரோ வில்சனுக்கு கடிதம் எழுதுகிறாப்புல.
சுயாட்சி சங்க தலைவர்கள் காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து மனித உரிமைகளை காப்பதன் அவசியத்தை அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சனுக்கு நீண்ட கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க. சுயாட்சி சங்க தலைவர்கள் காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து அம்மையார் சிறைப்பட்டதால் சுயாட்சி சங்கத்தின் கௌரவ தலைவர் பொறுப்பை ஏற்றார். அம்மையார் வந்து சிறையில் போட்டதுனால சுயாட்சி சங்கத்தின் கௌரவ தலைவர் பொறுப்பையும் ஏற்றார். ஓகேங்களா. வெஸ்லி கல்லூரியில் தமிழாசிரியாக பணியாற்றி வைந்த திரு வி. கல்யாணசுந்தரனார் வேலையை திறந்துவிட்டு அரசியல் பிரவேசம் செய்தார். அன்னி சகாக்களும் விடுதலை அடைந்த போது அவர்களுக்கு வழிநடிகளும் ரயில் நிலையங்களிலும் வரவேற்பளிக்க சுயாட்சி இயக்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். சேலத்தில் சுயாட்சி சங்கத்தின் சார்பாக ராஜகோபாலாச்சாரி பெருந்திரள் மக்களை வந்து வரவேற்பார். அதுவே அவரது அரசியல் பிரவேசமாக அமைந்தது. அப்படின்னா ராஜாஜி அரசியல் பிரவேசமாக அமைகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா அன்னி வரவேற்றிருக்காப்புல. இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவிட்டு முடங்கி கிடந்த சமயத்தில் அன்னி சுயாட்சி இயக்க தேசிய போராட்டத்தை அன்னி அவர் அரசியல் பிரவேசமாக அமைஞ்சது. ராஜாஜி வந்து வரவேற்கிறாப்புல சேலத்தில் வச்சு. இந்திய தேசிய போராட்டத்தை தீரத்துடன் வழிநடத்தியது. அவரது சாதனைகளை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் பொருட்டு 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னி அம்மையார் கல்கத்தாவில் வந்து காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க 1917 டிசம்பரில். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி அம்மையார். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு பிரகடனம் அன்னி அம்மையாரின் சுயாட்சி சங்கத்துக்கு கிடைத்த பரிசு எனலாம். அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்துக்கு கிடைத்த பரிசு எதை சொல்கிறாங்க? 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு பிரகடனம். ஓகேங்களா. எனினும் அன்னி பிராமணர்களாகவே பெரிதும் சார்ந்திருந்ததாலும் மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்த நீதி கட்சியின் விரோதித்துக் கொண்டிருந்தாலும் அரசாங்கத்தை பகைத்து கொண்டதாலும் சுயாட்சி இயக்கம் தமிழ்நாட்டில் தோல்வியுற்றது. அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் தமிழ்நாட்டில் தோல்வியுற்றதா? ஆமாம், தோல்வியுற்றது. நீதி கட்சி ஆதரவு கிடையாது. பிராமணர்களை இந்த கேள்வி கூட்டல் வைக்க வாய்ப்பு இருக்குது. தன்னாட்சி இயக்கத்துக்கு நீதி கட்சிக்கும் ஆகாது, பிராமணர்கள் கட்சின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் தோல்வியுற்றது. ரவுலட் சட்டம் 1919 காந்தி துவங்கிய ரவுலட் சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டுக்கு தனி சிறப்புண்டு. அச்சத்தியாகிரகம் துவங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். அப்படின்னா காந்தி கலந்துக்கிட்ட அகில இந்திய சத்தியாகிரகம் ரவுலட் சத்தியாகிரகம் 1919 தொடங்கப்பட்டது. 1919 பிப்ரவரி மாதம் இந்தியா சட்டமன்றத்தில் ரவுலட் மசோதாக்கள் விவாதிக்கப்பட்ட போது வி சீனிவாசாச்சாரி அம்மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா கொந்தளிப்புக்கு உள்ளாகும் என்று அரசாங்கத்தை எச்சரித்தார். அப்படின்னா அரசாங்கத்தை எச்சரித்தவர் யார் என்றால் வி சீனிவாசாச்சாரி. ஓகேங்களா. ரவுலட் மசோதாக்கள் சட்டமாகப்பட்டால் அதை எதிர்த்து சத்தியாகிரகம் செய்யப்போவதாக அறிவித்தார் காந்தி. ராஜகோபாலாச்சாரியோட ஆலோசனையின் பேரில் கஸ்தூரி ஐயங்கார் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். ராஜகோபாலாச்சாரி அட்வைஸ் கொடுக்குறாப்புல கஸ்தூரி ஐயங்கார் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். அந்த அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தி 1919 மார்ச் 7 கஸ்தூரி ரங்க ஐயங்கர் வீட்டில் தங்கினார். அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகத்தின் போது காந்தி யாரோட வீட்டில் இருந்திருக்காரு அப்படின்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கர் வீட்டில் தங்கியிருக்காரு. அங்கே தான் ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1919 மார்ச் 17 கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தான் தங்கி உருவாக்கியிருக்காங்க. அங்கே தான் ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் மார்ச் 21, 22 1919 மார்ச் 17 கஸ்தூரி ஐயங்கார் வீட்டில் தங்குறாரு. 21, 22 திட்டத்தை போடுறாங்க. சத்தியாகிரக சபை அமைக்கப்பட்டது. சத்தியாகிரக சபையை 1919 மார்ச் 21, 22 சத்தியாகிரக சபை அமைக்கப்பட்டது. காந்தி அச்சபையின் தலைவராகவும் விஜயராகவாச்சாரி, டாக்டர் MC நஞ்சுண்டராவ், பிரகாசம் ஆகியோர் துணைத் தலைவராகவும் ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரிரங்க ஐயங்கார், ஹரிகர ஓத்தமராவ், சேலம் ஆதிநாராயண செட்டியார் ஆகியோர் செயலாளராகவும் பொறுப்பேற்றனர். அப்படின்னா சத்தியாகிரக சபை 1919 மார்ச் 21, 22 ஆரம்பிக்கப்பட்டது. தலைவர் வந்து யார் அப்படின்னா காந்தி, விஜயராகவாச்சாரி, நஞ்சுண்டராவ், பிரகாசம் துணைத் தலைவர்கள். விஜய் நஞ்சு பிரகாசம் 3 பேர் வந்து பார்த்தோம்னா துணைத் தலைவர்களாக இருந்திருக்காங்க. ராஜாஜி, கஸ்தூரிரங்க ஐயங்கார், ஹரிகர ஓத்தம் ராவ், ஓகேங்களா, சேலம் ஆதிநாராயண செட்டி ஆகியோர் வந்து செயலாளராக இருந்திருக்காங்க. செயலாளர் வந்து பார்த்தோம்னா ஆதிநாராயணன், ஹரிகர ஓத்தம் ராவ், அதுக்கப்புறம் கஸ்தூரிரங்க 3 பேர் இருந்திருக்காங்க செயலாளராக. சென்னை மாநிலத்தில் 120 பேர் சத்தியாகிரக சபதத்தில் கையொப்பமிட்டனர். எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா சென்னை மாநிலத்தில் 120 பேர் சத்தியாகிரக சபையில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. தலைவர் வந்து காந்தி. ஓகேங்களா. ராஜகோபாலாச்சாரி, சத்யமூர்த்தி, வஉசி, கல்யாணசுந்தரனார் இந்த இதில் வந்து கையெழுத்து போடுறாங்க. 120 பேர் கையெழுத்து போட்டதில் இவங்களும் கையெழுத்து போடுறாங்க. முக்கியமானவர்களாக சொல்கிறாங்க கையெழுத்து போட்டவங்களை. இவங்களோட சீனிவாச ஐயங்கார், சீனிவாச சாஸ்திரின்றது வேறு. அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு பார்ப்பல. சீனிவாச சாஸ்திரி இந்த இருக்குது பார்த்தீங்களா 4வது லைனு. மசோதா நிறைவேற்றணும். இது சீனிவாச ஐயங்கார், வெங்கட்ராம், ராகவாச்சாரி, PP வாடியா, ராமசாமி நாயக்கர், டாக்டர் வரதராஜலு, சுப்பிரமணிய சிவா, பாரதியார் போன்றோரும் காந்தியின் போராட்டத்துக்கு ஆதரவளித்தனர். அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு யார் ஆதரவளித்தார்? வரதராஜலு, தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர் வரதராஜலு, ஓகேங்களா. சுதந்திர ஆனந்தா என்று அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா, பாரதியார், பெரியார்,
டி ராகவாச்சாரி, பிபி வாட்டியா, வெங்கட்ராம ஐயர், சீனிவாச ஐயங்கார் இவங்கெல்லாம் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போதுதான் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தீவிர ஆலோசனைக்கு பிறகு சென்னையிலிருந்து காந்தி தனது செயல் திட்டத்தை அறிவித்தார். ஆனால் காந்தி எப்பொழுது தனது செயல் திட்டத்தை அறிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப தான் அறிவிக்கிறாப்புல ரவுலட் சட்டத்துக்கு வந்து 1919 மார்ச் 30 தேதியன்று இந்தியா முழுவதும் ஹர்த்தால் நடைபெற வேண்டும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் கஸ்தூரி ஐயங்கார், ராஜாஜி, விஜயராகவாச்சாரியார் ஆகியோரை கலந்து ஆலோசித்து ஹர்த்தால் தேதி தள்ளி போட்டார் காந்தி. ஃபஸ்ட்டு 1919 மார்ச் 30 ஸ்டார்ட் பண்ணதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி, விஜயராகவாச்சாரி, கஸ்தூரிங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தள்ளி போட்டார். தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி ஆகிய நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று ரவுலட் சட்ட எதிர்ப்பு பிரச்சாரம் செய்த பின்னர் சென்னையிலேருந்து பம்பாய் சென்றார். சுற்றுப்பயணம் போயிருக்காரு. எங்கெங்கே போயிருக்காரு? தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி இப்படியே வந்துட்டாப்புல. தஞ்சாவூர்லேருந்து இறங்கி வராரு. தஞ்சாவூர், திருச்சி, மதுரை அப்படியே தூத்துக்குடி போயிட்டு அப்படியே ரவுலட் சட்ட எதிர்ப்பு பிரச்சாரம் செஞ்சுட்டு சென்னையிலேருந்து பம்பாய்க்கு போயிடுறாரு. அப்படியே 1919 மார்ச் 28. 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது. 1919 ஏப்ரல் 4 பல பகுதிகளில் கண்டன ஊர்வலங்கள் நடைபெற்றன. சென்னை நகரின் பல பேட்டைகளிலிருந்து புறப்பட்ட ஊர்வலங்கள் எல்லாம் திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டன. இந்த ரவுலட் சட்டத்திலேருந்து எங்கே பல ஏகப்பட்ட இடத்துலேருந்து வர்றாங்க. திருவல்லிக்கேணியில் வந்து கலந்துக்கிறாங்க. ராஜாஜி, கஸ்தூரிரங்க ஐயங்கார், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். யார் யார் கலந்துக்கிறாங்க? ராஜாஜி கலந்துக்கிறாரு, கஸ்தூரிரங்க ஐயங்கார் கலந்துக்கிறாரு, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. கடற்கரையில் தொழிலாளர்களுக்கான தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் தொழிலாளர்களுக்குன்னு தனியாக 2 கூட்டம் போட்டிருக்காங்க. தொழிலாளருக்கு வந்து பார்த்தோம்னா திருவிக்கா, பிபி வாடியா, சிதம்பரம், தண்டபாணி பிள்ளை ஆகியோர் தொழிலாளர்கள் பேசுகிறாங்க. சத்தியாகிரகம் அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்படின்னா வந்து திருவல்லிக்கேணியில் போடுறாங்க கூட்டத்தை. அந்த திருவல்லிக்கேணியில் வந்து ஒரு பக்கம் ரவுலட் சத்தியாகிரகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தொழிலாளர்களுக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. குஜராத்தியர் மிகுந்த சென்னை சவுகார்பேட்டையில் ராம்ஜி கல்யாண்ஜியின் தூண்டுதலின் பேரில் முழு ஹர்த்தால் நடைபெற்றது. சவுகார்பேட்டையில் குஜராத் நிறைய பேர் இருக்காங்க. சென்னை சவுகார்பேட்டையில் அங்கே வந்து பார்த்தோன்னா ராம்ஜி கல்யாண்ஜி தான் வந்து என்ன பண்ணுறாரு, அவரை வந்து கைட் பண்ணுறாங்க. முஸ்லீம் வர்த்தகர்களும் இச்சத்தியாகிரகத்தில் ஒத்துழைத்தனர். யார் யார் கலந்துக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முஸ்லீம் வர்த்தகர்களும் கலந்துக்கிறாங்க. முஸ்லீம் வர்த்தகர்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. நகரில் ட்ரம் கார்கள் ஓடவில்லை. அப்போதைக்கு ட்ரம் கார் தான் இருந்திருக்கு. நூற்பாலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பத்திரிகை பதிவு சட்டத்தை மீறி சென்னை நகரில் சத்தியாகிரகி என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. அப்படின்னா கேட்பாங்க, ரவுலட் சத்தியாகிரகத்தின் போது என்ன பத்திரிகை வெளியிடப்பட்டது? சத்தியாகிரகி என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட நூல்களான காந்தியின் சர்வோதயம் என்ற அமைப்பை தொடங்கினவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950. அது பொருளாதாரத்தில் வரும். காந்தி வந்து ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. அது எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வோதயம் என்ற நூல். சுயராஜ்யம் ஆகியவையும் வீர் சவார்கர் ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. அந்த நூல் பேர் வந்து எரிமலை எப்படி பொறுக்கும் அந்த மாதிரி எரிமலைன்றது வீர் சவார்கரோட நூல் என்ற தமிழ்நாட்டு சத்தியாகிரகர்கள் விற்பனை செஞ்சுருக்காங்க. நிறைய நூலை விற்பனை செஞ்சுருக்காங்க. ரவுலட் சத்தியாகிரகம் தமிழ்நாட்டின் புறநகர் பகுதிகளுக்கும் பரவியது. எனினும் மாநகரங்களில் மட்டுமே ரவுலட் சத்தியாகிரகம் ஆர்வத்தோடு நடத்தப்பட்டது. கேள்வி கூட்டுல வைப்பாங்க. இப்படியே டவுனில் மட்டும்தான் பெருசாக நடத்தப்பட்டது. அதுவே ஏப்ரல் 6க்கு பின் மறைந்து விட்டது என்கிறார் டேவிட் அர்னால்டு. பம்பாயிலும் அகமதாபாத்திலும் இருந்த அளவுக்கு இந்த சட்ட எதிர்ப்பு போராட்டம் சென்னை மாநிலத்தில் தீவிரமடையவில்லை. சென்னையிலேருந்து தொடங்குறாங்க முதல்ல. ஆனால் சென்னை மாகாணத்திலே வந்து தீவிரமடையவில்லை ரவுலட் சத்தியாகிரகம். இது கூட்டுல வைப்பாங்க. காந்தி ஏமாற்றமுற்றார். தமிழ்நாட்டை விட்டு ஆந்திர பகுதியில் போராட்டம் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது என்பது கோபாலகிருஷ்ணனின் கணிப்பு. எனினும் காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் தமிழ்நாட்டில் அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது பெருமைப்படாது. ரவுலட் சத்தியாகிரகம் சென்னை மாநிலத்தில் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரல. ஆனால் வந்து அமைதியாகவும் ஸ்மூத்தாக போச்சு அப்படின்றாங்க. கிலாபத் இயக்கம் 1919 to 1920. காந்தியின் முழு ஒத்துழைப்போடு இந்திய முஸ்லீம்கள் துவங்கிய கிலாபத் இயக்கம். அப்படின்னா கிலாபத் இயக்கத்துக்கு காந்தி ஆதரவு கொடுத்தாரா? ஆமாம், கிலாபத் இயக்கத்துக்கு காந்தி ஆதரவு கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு ஆர்வத்தோடு கலந்து கொண்டது. ரவுலட் சத்தியாகிரகத்தில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு தனது செல்வாக்கை பலப்படுத்தி கொண்டிருந்த ராஜகோபாலாச்சாரி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து அதன் மூலம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களையும் ஆதரவையும் பெற்றார். அப்படின்னா கிலாபத் இயக்கத்தோட ஆதரவு வந்து ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டில் வந்து கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு. கிலாபத் இயக்கத்துக்கு காந்தி ஆதரவு தராரு. 1919 ஆகஸ்டில் கூடிய சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில் அலி சகோதரர்களை விடுதலை செய்ய கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். என்ன பண்ணுறாங்கன்னா, அலி சகோதரர்களை விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அவ்வாண்டு அக்டோபர் 17 அனுசரிக்கப்பட்ட கிலாபத் தினத்துக்கு தமிழ்நாட்டு இந்துக்களையும் ஆதரவையும் திரட்டினார். தமிழ்நாட்டோட இந்துக்களோட ஆதரவை திரட்டுறாங்க. கிலாபத்து கூட்டங்களில் கலந்து கொண்ட ராஜகோபாலாச்சாரி யாகூப் காசனை ஆதரித்து பேசினார். கிலாபத்து கூட்டத்தில் கலந்துக்கிற ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் யாகூப் காசன் அப்படின்றவரை ஆதரித்து பேசுகிறாரு. காங்கிரஸோடு ஒத்துழைக்குமாறு யாகூப் காசனை அவர்
ஆதரவாளர்களையும் ஊக்குவித்தார். அவர் 1920 மே மாதத்தில் ராஜகோபாலாச்சாரியின் ஆதரவோடு யாகூப் ஹாசன் சென்னை மாநில கிலாபத் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். ஆனால் சென்னை மாநில கிலாபத் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் 1920 மே மாதம் ராஜகோபாலாச்சாரி ஆதரவோடு கொண்டு வந்தவர் யாருன்னா யாகூப் ஹாசன். ராஜகோபாலாச்சாரிக்கு யாகூப் ஹாசனுக்கு ஆதரவு தராரு. தமிழ்நாட்டில் வடார்காடு தவிர பிற மாவட்டங்களுக்கெல்லாம் கிலாபத்து கமிட்டிகள் இந்துக்களின் ஆதரவுகளோடு செயல்பட்டன. தமிழ்நாட்டில் வடார்காடு மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்துக்களை வந்து ஆதரவு தராங்க. உதாரணமாக பார்த்தோம்னா திருச்சி கிலாபத்து கமிட்டிக்கு ராஜகோபாலாச்சாரியின் நண்பர்களான டிஎஸ்எஸ் சுவாமிநாத சாஸ்திரியும் பக்கபலமாக இருந்தார். அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியோட நண்பர் பேர் வந்து என்னது, டிஎஸ்எஸ் சுவாமிநாத சாஸ்திரி. அவர் வந்து திருச்சியில் நடந்த கிலாபத்து மாநாட்டுக்கு ஆதரவு தராப்புல பக்கபலமாக இருக்கார். வடார்காடு மாவட்டத்தில் வந்து பெருசாக வந்து போல முஸ்லீம்கள் வந்து ஆதரவு தரல. 1920 ஏப்ரல் 20 சென்னை நகரில் மௌலானா சௌகத் அலியின் தலைமையில் கிலாபத் மாநாடு நடைபெற்றது. அப்படின்னா மௌலானா சௌகத் அலி அவங்களோட தலைமையில் எப்போ நடைபெறுது அப்படின்னா 1920 ஏப்ரல் 20 நடைபெறுகிறது. 1920 ஏப்ரல் 20. அதில் சென்னை மாநிலத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் பார்வையாளர்களும் கலந்து கொண்டனர். ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரிரங்க ஐயங்கார், பிரகாசம் ஆகியோர் அம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினர். அப்படின்னா வந்து மௌலானா சௌகத் அலியோட தலைமையில் சென்னையில் ஒரு கிலாபத் மாநாடு எந்த வருஷம் நடைபெறுகிறது, 1920 ஏப்ரல் 20 நடைபெறுகிறது. அதில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ஐயங்கார், பிரகாசம் கலந்து கொண்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. மற்றொரு கிலாபத் மாநாடு அலி சகோதரர்களின் தலைமையில் முகமது அலி சௌகத் அலி இவங்க அலி சகோதரர்கள் ஈரோட்டில் நடைபெறுகிறது. இந்த ஈரோடு 1920 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தரார் காந்தி. அடுத்த 19 மார்ச் 21 22 வந்து சத்தியாகிரக சபையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வராரு காந்தி. ஆகஸ்ட் மாதம் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறாரு. மகாத்மா காந்திக்கு ஜே என்பதற்கு பதில் முகமது அலிக்கு சௌகத் அலிக்கு ஜே என்று கோஷமிடுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். மகாத்மா காந்திக்கு ஜே நீங்கள் சொல்லாதீங்க, முகமது அலி வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க, இந்த மாதிரி 3 கோஷங்களை சொல்லியிருப்பாங்க. முகமது அலி சௌகத் அலிக்கு ஜே, வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க, இந்த மாதிரி இவற்றால் தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கம் புதுபலம் பெற்றது. காந்தி வந்துட்டு போன பிறகு ரொம்ப புதுபலம் பெறுது. வடார்காடு மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி கிலாபத் இயக்கத்தின் உயிர்நாடியாக திகழ்ந்தது. ஆக்சுவலி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வடார்காடு தவிர பிற மாவட்டங்கள் எல்லாம் கிலாபத் இயக்க கமிட்டிகள் இந்துக்களின் ஆதரவோடு செயல்பட்டன அப்படின்றாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா வடார்காடு தான் மாவட்டத்தில் வாணியம்பாடி தான் கிலாபத் இயக்கத்தின் உயிர்நாடியாக செயல்பட்டது அப்படின்றாங்க. ஓகேங்களா. அங்கிருந்த முஸ்லீம்களின் கிலாபத் பொதுக்குழு ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலம் கிலாபத்து பற்றிய பல பிரசுரங்களை வெளியிட்டனர். தமிழ்நாட்டில் நீதி கட்சியினரும் சுயாட்சி அரசாங்க அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. அப்படின்னா கிலாபத் இயக்கத்தை தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆதரிக்கலை, லிபரல் கட்சி ஆதரிக்கலை, சுயாட்சி அங்கத்தினர் ஆதரிக்கலை, அது தன்னாட்சி இயக்கம் ஆதரிக்கலை. ஓகேங்களா. கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கலை, நீதி கட்சி ஆதரிக்கலை, தன்னாட்சி இயக்கம் ஆதரிக்கலை, லிபரல் கட்சியினரும் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. நீதி கட்சியும் இரட்டை ஆட்சியும். தமிழ்நாட்டில் 1892 ஆதி திராவிடர் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நமக்கு தெரியும் 1892 ஆதி திராவிடர் மகாஜன சபைன்னு சொல்லி நிறைய அமைப்புகள் அயோத்திதாச பண்டித, ரெட்டமலை சீனிவாசன் இவங்களும் நிறையா இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் டாக்டர் டி.எம். நாயர், தியாகராய செட்டி, கேசவ பிள்ளை, நடேச முதலியார் போன்றோர் பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து பிராமணர் அல்லாதோரின் உரிமைகளை கோரி பெற முயற்சி செய்தனர். நமக்கு தெரிஞ்சதான் இது. வெள்ளுடை வந்த தியாகராய செட்டி, திராவிட கட்சியின் இதயம் நடேச முதலியார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டி.எம். நாயர், திராவிட லெனின் இவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிராமணர் 1916 தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீதி கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் பிராமணர் அல்லாதோர் நலன் காக்கும் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. நீதி கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதா? நீதி கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதற்கு காரணம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் ஆட்சி ஆங்கிலேயரிடமிருந்து பிராமணருக்கு கைக்கு போயிடும், நமக்குரிய உரிமைகள் மறுக்கப்படும், அதனால் பிராமணர்கள் மாறுமே என்று நமக்கு அதிகாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதனால் வந்து நீதி கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கவில்லை. மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையை காங்கிரஸ் நிராகரித்தது. ஆனால் நீதி கட்சி அதை வரவேற்று பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஆதரவளித்தது. 1919 மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தத்தை நீதி கட்சி ஆதரிச்சது. ஓகேங்களா. ஆனால் காங்கிரஸ் வந்து நிராகரிச்சிருச்சு. 1920 நடைபெற்ற தேர்தலில் பிராமணர் பிடியிலிருந்து ஹோம் ரூல் இயக்கத்தை தோற்கடித்து வலிமையான பெரும்பான்மை பலத்தை நீதி கட்சி 98க்கு 63 இடங்களை ஜெயிச்சிருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளில் வந்து 13 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கோம். 1920 37 வரை நீதி கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தது. சுப்ராயலு ரெட்டி தலைமையில் அமைச்சரை பதவியேற்றது. ஸ்டார்டிங்கில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சுப்ராயலு ரெட்டியார் 1920 பதவியேற்றிருக்காரு. அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சியை வென்று பனகல் அரசரின் தலைமையில் 1923 செகண்ட் வந்து பனகல் அரசர். அதுக்கப்புறம் உட்கட்சி பூசல் நடைபெறுகிறது. 26 தேர்தலில் நீதி கட்சி தோற்றது. இருப்பினும் சுயேட்சை போட்டியாக கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்ட சுப்ராயன் இவர் நீதி கட்சியிலேருந்து வந்தவர் தான். சுப்ராயன் 1926 வந்து ஆட்சி பொறுப்பாப்பில் சுயராஜ்ய கட்சியோட சிஆர் தாஸும் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து சத்தியமூர்த்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சத்தியமூர்த்தியும் சீனிவாசனும்
சுயராஜ்ய கட்சியை. அது அவங்களோட ஆதரவோட கருப்பு குதிரை சுப்பராயன் வந்து ஆட்சியை பிடிப்பார். 1927 முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியது. 1927 முதல் தான் மாநில சுயாட்சி கோரிக்கை எப்பொழுது கூட்டுறாங்கன்னா 1927 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இப்போ கலைஞர் பிள்ளை மாநில தன்னாட்சி 1974, இன்னும் 1927 நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியது. 1930 நடைபெற்ற தேர்தலில் பிற கட்சிகள் பங்கேற்கலாம், நீதி கட்சி எளிதில் வெற்றி பெற்றது. ஏன்னா வந்து முனுசாமி நாயுடு தலைமையில் ஆட்சி அமைத்தது 30 வாக்கில். சுப்பராயலு ரெட்டி, அதுக்கப்புறம் பனகல் அரசர், அப்புறம் கருப்பு குதிரை சுப்பராயன், அப்புறம் முனுசாமி நாயுடு, அப்புறம் பொப்புளி அரசர் முதலமைச்சர் ஆகிறாரு. ஓகேங்களா. பனங்காடி அப்படின்ற மாதிரி அவர் பேர் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து 1932. 1935 இந்திய அரசியல் சட்டப்படி மாநில சுயாட்சி திட்டத்தின்படி நடைபெற்ற தேர்தலில் 37 வந்து காங்கிரஸ் வந்து நீதி கட்சியை தோற்கடித்தது. 1937 வகையில் வந்து ராஜகோபாலாச்சாரி ஆட்சியை பிடிச்சிருவார். அடுத்து பார்க்க போகிற ஒத்துழையாமை இயக்கம். இது நீதி கட்சி பற்றி நம்ம நிறைய பார்ப்போம், நம்ம டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஓகேங்களா. இது சும்மா மேலோட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீதி கட்சி வந்து இரட்டைத்தன்மை விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கல அந்த மாதிரி. ஒத்துழையாமை இயக்கம் 1920 22. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் ஆர்வத்துடன் நடத்தப்பட்டது. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க? ஒத்துழையாமை இயக்கம் யாருடைய தலைமையில் நடத்தப்பட்டது? ஒத்துழையாமை இயக்கம் ராஜாஜி தலைமையில் நடத்தப்பட்டது. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அவரது மகன் ராமசாமியை மாநில கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மற்றொரு மகன் கிருஷ்ணசாமியும் அக்கல்லூரியிலிருந்து வெளியேறச் செய்து அவர்களை கதர் தொண்டில் ஈடுபடுத்துவதற்காக சேலத்துக்கு அனுப்பி வைத்தார் அவர். அப்படின்னா வந்து 2 பசங்க இருக்காங்க ராஜாஜிக்கு, ஒன்று ராமசாமி, ஒன்று கிருஷ்ணசாமி. ராமசாமி வந்து பார்த்தோம்னா பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கிறாரு. கிருஷ்ணசாமி வந்து மாநில கல்லூரியில் வந்து படிக்கிறாரு. ஓகேங்களா. பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருந்த வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் தனது தொழிலை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடுறாரு. ரோசாப்புத்துறை. அவர் என்ன பண்ணுறாரு? காமராஜரோட வளர்ப்பு தந்தை ஜார்ஜ் ஜோசப். அவங்க அம்மா பேர் சூசன். இப்போ ஜார்ஜ் ஜோசப்போட மனைவி பேர் சூசன்னா, ரிஜிஸ்டரோட பொண்ணு. இவங்க 2 பேரும் தான் காமராஜரோட வளர்ப்பு தாய் தந்தை. சீனிவாச ஐயங்கார் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியை துறக்கிறாரு. CIA என்ற பட்டத்தையும் துறக்கிறாப்புல சீனிவாச ஐயங்கார். வஉசி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கலை, ஆனால் வக்கீல் தொழிலை மட்டும் தொடர்ந்துறாரு. இலக்கிய பணியில் ஈடுபடுறாரு. மெய்யறிவு, மெய்யலம். ஓகேங்களா. ஜாம்ஸ் ஆலனின் கவிதைகளை மொழிபெயர்த்து மனம்போல் வாழ்வு, அகமேபுரம், திருக்குறள், இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதுகிறாப்புல. யார்? சென்னின்றி மறவா செம்மல் என்று அழைக்கப்பட்ட வஉசி. சென்னை NS ஆனால் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவு தரல வஉசி. NS வரதாச்சாரி, S ராமநாதன் ஆகியோர் இலக்கிய பணியில் ஈடுபட்டனர். சென்னை NS வரதாச்சாரிலாம் வந்து என்ன ராமநாதன் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டுறாரு. வக்கீல் தொழிலை திறந்துட்டாப்புல வஉசி. முஸ்லீம்கள் சிலர் தங்கள் வகித்த மாஜிஸ்ட்ரேட் உத்தியோகங்களையும் உதறி தள்ளுறாங்க. 1900 ஒத்துழையாமை இயக்கன்றது. 1920 இறுதியில் நடக்கப்பட்டிருந்த மாநில சட்டமன்ற புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் தீவிரமாக ஈடுபடுறாங்க. தேர்தலில்